தமிழக முதலமைச்சரையும் அரசையும் தரைக்குறைவாக அவதூறாக பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது அரசு வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் நேரில் ஆஜராகியதை தொடர்ந்து வழக்கு விசாரணையை 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் கடைவீதியில் 16/9/2023 தேதி அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தமிழக அரசையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் பற்றி தரைக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சி.வி. சண்முகம் மீது விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சுப்பிரமணியம் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு இன்று வந்தபோது மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நேரில் ஆஜராகினார். வழக்கினை விசாரணை செய்த மாவட்ட நீதிபதி பூர்ணிமா சாட்சிகளின் விசாரணைக்காக இவ்வழக்கை 2/9/2024 தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மேலும் அவதூறு வழக்கில் ஆஜராகுவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே விழுப்புரத்தில் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் அவதூறாக பேசிய 2 வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.